வந்திருக்கும். நீ என்னைக்கு தீட்டுப்பட்டவன் அல்ல, நீயும் இறைவனால் படைக்கப்பட்டவன். அப்புறம் அந்த பாங்கு சொல்ற பிரச்சனையை எடுத்து சொன்னான். எங்க பாங்கு சொல்வதை எதிர்த்து அதிமுக அரசு பாங்க எதுக்கு நாங்க சொல்றோம் தெரியுமா? முட்டாள், அவனுக்கு என்ன தெரியும்? காங்கிரஸ்காரனுக்கு சரித்திரம். பாங்கினோட குரல் இப்போ மணி 11:15. இப்போ சாரி 12:15. சாரி கான்ஸ்டபிள், சீக்கிரம் அனுப்பிச்சிடுறேன். 12:15. இப்போ ஃபஜ்ருக்கு பாங்க சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கால. அடுத்த ஒரு நிமிஷத்துல பிலடெல்பியா, கலிபோர்னியா, இப்படி ஒரு நிமிஷம் கூட ஓயாம அந்த குரல் உலக உரண்டியில் ஒலித்திட்டு. இந்த குரலை எழுப்பியதே ஒரு தாழ்த்தப்பட்ட மகன். சுமார் 1400 ஆண்டு காலங்களுக்கு முன்னால் பிலால் என்ற ஒரு நீக்ரோ அந்த நாட்டிலே தீண்டத்தகாதவராக கருதப்பட்டார். அவரை நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் அவர்கள் அனைத்து இஸ்லாத்தை ஏற்றினார். அவர் எழுப்பிய குரல் தான் அந்த அடிமை நீக்ரோ எழுப்பிய குரல். இன்று வரை நாங்கள் அணையாமல் பாதுகாத்துக் கொண்டிருப்பதற்கு காரணமே ஆண்டான் அடிமைத்தனம் இல்லை. இஸ்லாத்தில் அனைவரும் சமம் என்பதை பறைசாற்றவே உலகில் எங்கும் அதை அணைக்காமல் நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். அதை அணைக்க நினைத்தால் அது கழக அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி, எந்த சர்க்காராக இருந்தாலும் தயங்கிட மாட்டோம். எங்கள் உயிர், பொருள், உடல், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தாவது அந்த குரலை நாங்கள் ஏற்றி வைப்போம். எங்களுடைய இதயங்களை தொடுங்கள், இதமாக இருக்கும், பதமாக இருக்கும். எங்களுடைய வலுவை தொட்டால் அது யாராக இருந்தாலும் இரும்பாகவே இருக்கும் என்று எச்சரிக்கை கூறுகிறேன். அந்த அடிமை நீக்ரோ அன்றாடம் 5 நேரம் எழுப்புகின்ற குரல் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டவர்களுடைய விடுதலை குரல், ஒடுக்கப்பட்டவனின் குரல், தாழ்த்தப்பட்டவனின் குரல். அங்கு சமத்துவத்தை சந்தித்த நாள்தான் அன்று அவர் எழுப்பிய நாள் தொட்டு இன்று வரை ஒரு நொடி கூட அணையாமல் உலகில் எங்காவது ஒரு இடத்தில் அந்த குரல் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்றதுலடா அறிவு கட்ட முண்டமே, அதில் உள்ள அர்த்தமே உனக்கு தெரியாது.